குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கோபுரம் ஃபிலிம்ஸ் தயாரித்த முதல் படம் வெள்ளக்கார துரை. அந்த படத்துக்கும் டைலாக் ரைட்டர் நான் தான். 2014 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட்டான அந்த படத்தோட டைலாக் ரைட்டர் நான் தான். 10 வருஷம் கழிச்சு 2024 இப்போ இங்கே நான் தான் என்கின்ற படத்து மூலமாக மறுபடியும் கோபுரம் ஃபிலிம்ஸோட இணைஞ்சு மிகப்பெரிய சக்ஸஸான படத்தை கொடுத்துக்க போகிறோம். மே 10 படம் ரிலீஸு. சினிமாவில் எப்பவுமே முதல்ல தேங்க் கார்டு போடுவாங்க. அதனால் நான் என்னுடைய பேச்சோட ஆரம்பத்துலேயும் ஒரு தேங்க் கார்டு போட்டு யாரெல்லாம் இந்த படத்துக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறதுக்கு இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இந்த கதையை முதல்ல கேட்டு இந்த கதை இந்த கம்பெனியில் போய் சொல்லுங்கன்னு சொன்ன ஏஜிஎஸ் கம்பெனியோட திரு வெங்கட் மாணிக்கம் சார் அவர்கள். அவங்க தான் சந்தானம் சாருக்கு இப்படி ஒரு கதை தர்றாங்க, உங்கள் கதை அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், நீங்கள் போங்க மிஸ்டர் செந்தில் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. செந்தில் சாரை பார்த்தேன். செந்தில் சாரும் பச்சேப்பன் சாரும் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. இதனுடைய சக்ஸஸ் எப்படி இருக்கும், இது எப்போ பார்த்தாலும் அதை பற்றி பேசி 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 என்னை உற்சாகப்படுத்தி பாராட்டி நிறைய விஷயங்களை இந்த படத்தில் நான் பண்ண வச்சார் அன்புச்சிரேன் சார். அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. தெய்வத்தை சொல்லும்போது தெய்வ மங்களை குறிப்பிடாமல் இருக்க முடியாது. சுஷ்மிதா மேடமுக்கு என்னுடைய நன்றி. நாங்கள் போட்டுக்கிற சண்டை ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ ஆனந்த் சார் இந்த படத்தை நான் என்னவா நினச்சி எழுதணும்னோ அதில் 99% கொண்டு கொடுத்துட்டார். ஸோ இது ஒரு ஃபேமிலி ட்ராமா, அருமையான ஃபேமிலி சீக்வன்சஸும் ப்ளஸ் காமெடியும் கலந்த ஒரு கதை. அதை ரொம்ப அற்புதமாக ஆனந்த் சார் கொடுத்ததுக்கு ஆனந்த் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி ராமையா சார், அவர் ரஜினிகாந்த் சொன்னதை கேட்கவே மாட்டார். அவர் ரா ரா ராமையான்னு பாட்டு பாடி 8ஆம் எட்டில் எடுக்காத ஓய்வும் இல்லைன்னு சொல்லுவார். அவர் 8ஆம் எட்டில் கூட ஓடிக்கிட்டே இருக்கார், ஓய்வே இல்லாமல். எங்கள் படத்துக்காக அவர் கொடுத்த கோஆப்ரேஷனும் சரி, ஒவ்வொரு எனர்ஜி, அதாவது அவருக்கு வயசே கிடையாது. அது ஒரு யங் ஹீரோ எப்படி ஒரு எனர்ஜெட்டிக்காக அந்த படத்தில் ஒர்க் பண்ணுவாரோ அப்படி சீன் பை சீன் அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு, அந்த ஜமீன்தார் விஜயகுமார்ங்கிற கேரக்டருக்கு அவர் கொடுத்த எனர்ஜியை என்னால் மறக்கவே முடியாது. கரெக்டாக ஒர்க் பண்ணேன். அதுலேருந்து அன்பு சாரை தெரியும் எனக்கு. கட்டா குஸ்தி கதை கூட அன்பு சார்கிட்ட நெரேட் பண்ணேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அந்த டைமில் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தார் சார், அதனால் அதை தயாரிக்க முடியல. அங்கே சார்கிட்ட பேசும்போது எப்போவுமே சினிமாவை பேசும்போது தான் தெரியும் சினிமாவை எவ்வளோ நேசிக்கிறாரு அப்படின்னு. எந்த படம் ஹிட் ஆனாலும் ரொம்ப அது சந்தோஷமாக சொல்லுவார், பேசுவார். அது எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜ் படமாக இருந்தாலும் சரி, படம் ஹிட் ஆகும்போது ரொம்ப சந்தோஷப்படுவார். அதே நேரம் படம் சரியில்லை அப்படின்னா அதை பற்றி பேச ஒன்றும் இல்லை, விட்டுருங்க அப்படிம்பார். சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா படங்கள் நல்லா ஓடணும், மக்கள்லாம் குடும்பமாக தேட்டருக்கு வரணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். மற்ற எல்லா தொழிலையும் விட சினிமா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு படம் சேம் டைம் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து கனடா வரைக்கும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுது, எல்லா தரப்பு மக்களையும் போய் சேருது. அப்படி இருக்கும்போது இதில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கணும், அவங்க மக்களை திருப்திப்படுத்தணும். நம்மளை தாண்டி ஒரு சில நேரம் மிஸ் ஆகும், அது நம்ம கையில் கிடையாது. ஆனால் அதுக்கான உழைப்பை நம்ம கொடுக்கணும். ஏனோ தானோ அப்படின்னு இருந்துடக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பாரு சார். படம் பார்த்துட்டேங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சந்தானம் சார் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அவர் கூட ஒரு பட்டாளமே இருக்கு. தம்பி ராமையா சார், பிரியாலயா ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. ரொம்ப அழகான டான்ஸர், ரொம்ப அட்ராக்டிவான ஃபேஸ், நல்ல பெர்ஃபார்மர் அவங்க. மாதிரி இந்த மனோபாலா சார் இருக்காரு. ஸோ காமெடிக்கு பஞ்சமே இல்லை. கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனர் மூவி இது. மே 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. பிரசன்ட் மீடியாவோட சப்போர்ட் அண்ட் லவ் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. தேங்க்யூ. எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், டிவி, இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். சந்தான சார் வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அவருக்கு தோதான ஒரு கதையை நம்ம அரவிந்தன் சார் சொன்னார். சரி, ஒரு கேப் இருந்துச்சு கூட, சரி படம் பண்ணலாம் இருக்கும்போது கொஞ்சம் வியாபாரங்கள்லாம் கம்மியாக இருக்கிற நேரம் திடீர்னு சரி ஃபினான்ஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், தியேட்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி மறுபடியும் படம் வரலாம், ஏன்னா ஒரு இந்த 2015 அந்த 16-17 நிறையா கொடுத்த இடத்துல பூரா ஆட்டை போட்டு போயிட்டாங்க. சரி சரி நம்மளே இனிமேல் படம் எடுப்போம் அப்படின்ட்டு தான். சரி நல்ல கதையாக இருந்தால் நம்மளே சரி. ஆனால் படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, ஒரு நல்ல கதையாக நம்ம யாரையும் சீட் பண்ணக்கூடாது, கதை கேட்டு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுல. அதையும் மீறி ஒரு சில படங்கள் முன்ன இருக்குங்கிறது வேறு, பட் நல்ல படம் எடுக்கணும் அதுங்கிறது தான். ஒரு நல்ல கதையை ஆனந்தன் சார் சொன்னார். அந்த நேரத்தில் அந்த கதைக்கு வந்து எங்களுக்கு ஒரு நாயகனாக தெரிஞ்சது சந்தானம் சார் தான். அவர் ஒரு தயாரிப்பாளரோட ஹீரோ. ஏன்னா எந்த வகையிலையும் எல்லா நேரத்துலையும் அந்த கதையை வந்து கூடயே இருந்து முழுக்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி அது வெளியிலையும் சரி முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு, எந்த நேரம் எப்படி கூப்பிட்டாலும் சரி அதுக்கு தகுந்தவாறு மாற்றி தேதியெல்லாம் கொடுத்து, தயாரிப்பாளர் எந்த வகையிலையும் பாதிப்படைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி முழு ஒத்துழைப்பு கொடுத்தவர். தேங்க்யூ சந்தானம் சார்.